ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கான சூப் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மிளகு ஜீரக பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வீட்டில் இருக்க மெஷரிங் கப்பு இல்லை, நீங்கள் எதில் அளக்குறீங்களோ ஒரே சேம் ரேஷியோவில் மிளகும் ஜீரகமும் எடுத்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து வறுக்கணும்னு இல்லை. ஸோ கொஞ்சம் ஹீட்டானால் போதும். நமக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை இருந்தால் தான் நல்ல பொடி ஃபார்ம் வந்து நமக்கு அரைக்கையில் கிடைக்கும். ஸோ அதனால் வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அது மாதிரி அரைச்சி பொடியாக எடுத்துக்குவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நார்மலான தாளிப்பு தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு பூண்டு ஒரு 2-3 பூண்டு வந்து சாப் பண்ணி வச்சுட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 2-3 சாப் பண்ணி போட்டு, ஒரு குட்டி சைஸ் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கி வந்துடும் இல்லையா, கோல்டன் ப்ரௌனில். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா எலும்புள்ள மட்டனாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தும் கூட குழந்தைங்களுக்கு. அதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதிலே வந்துட்டு எல்லா மசாலாவும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கறியில் வந்து என்னென்ன மசாலா நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம், அதோட ஜீரகத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் தூள் எல்லாமே அதில் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே இதில் எடுத்து கொட்டி நல்லா வந்து வதக்கணும். இந்த மாதிரி வதக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த கறியிலேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நமக்கு வரும். ஸோ அதனால் அதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வச்சுட்டு அப்புறம் எடுத்து நடுவில் கிண்டிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். நான் வந்து பச்சை மிளகா வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ போட்டுக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற காரம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது தேவையில்லை அப்படின்னா கூட விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா, இப்போ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த நம்ம குக்கரில் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, ஜீரகம்லாம் போட்டு அந்த குக்கர் தண்ணியை கூட கழுவி ஊற்றலாம், மிக்சி தண்ணியை கூட. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு எது தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு ஒரு மூடி வச்சிடலாம். நல்லா வந்துட்டு விசில் வரட்டும். நம்ம தண்ணி ஊற்றுறோன்னே உப்பு உரப்பு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு மூடியை போட்டு விசில் ஒரு 4லேருந்து 6 விசில் வச்சு ஒரு 4லேருந்து 6 விசில் வச்சு நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான குழந்தைங்களுக்கான சூப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கும். ஸோ உங்களோட கறி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கேற்றாப்புல விசில் வந்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கறி கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 6 விசில் தான் நான் வந்து விட்டுருந்தேன். நல்லா வந்துட்டு இது பெரியவங்களும் கூட சாப்பிட்லாம். டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.